இன்றைக்கி நான் நாரங்காய் பிக்கிள் பண்ண போகிறேன். மாதுளை நாரங்காய், பெரிய நாரங்காய், அதை நேற்றைக்கே அதை வெட்டி சால்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகு அதையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு மிளகு, கடுகு, கறிவேப்பிலை. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். பின்ன அதில் போடுறதுக்கு காயத்தூள், வெந்தயத்தூள். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு, கடுகு கொட்டிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கிறத அதில் கொட்டணும். கொஞ்சம் காயத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயத்தூள், பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இனி அந்த நாரங்காய் நறுக்கி வச்சுருக்கதை அதில் கொட்டணும். இதுவும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் புளி கரைசலும் வச்சுருக்கேன். இதை நல்லா கிளறி கொடுக்கணும். வதங்கிடுச்சு. இனி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், இந்த புளி கரைசலையும் அதில் விடணும். விட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது, அதனால் ஒரு அரை கிளாஸு வாட்டர் கூட விட்டு கொடுக்கணும். இனி நல்லா அது தளர்ச்சி வரட்டும். சில்லி பவுடரே கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் 2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் கூட போட்டு நல்லா கிளறி கொடுத்து இந்த நாரங்காவை கொஞ்சம் வேக விடணும். அது நல்ல திக்காய் வர சமயம் வெல்லம், ஒரு பாதி வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அதில் கொட்டணும். கொட்டி நல்லா தழைச்சி நல்லா கட்டியாக வரும். சால்ட்டு, புளி, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.